2006ஆம் ஆண்டு கூகுளை விட அதிக மக்களால் தேடப்பட்ட ஒரு இணையதளம். 100 மில்லியன் பயனர்கள், $580 மில்லியன் மதிப்பு. சோஷியல் மீடியா உலகையே தன் கைக்குள் வைத்திருந்த அந்த சாம்ராஜ்யத்தின் பெயர்தான் மைஸ்பேஸ். ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனம் எங்க இருக்குன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் அந்த நிறுவனத்தை விலை பேச வந்தான். ஆனா மைஸ்பேஸ் அவனை அலட்சியமா பார்த்தது. அந்த பையன் வேற யாரும் இல்ல, மார்க் ஜுக்கர்பெர்க். மைஸ்பேஸ் செஞ்ச அந்த ஒரு தப்பு இன்னைக்கு ஃபேஸ்புக்கை ஒரு சாம்ராஜ்யமா மாத்திருக்கு. மைஸ்பேஸ் எப்படி அழிஞ்சது? இது வெறும் பிசினஸ் தோல்வி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பாடம். 2003ல் டாம் ஆண்டர்ஸ் மற்றும் கிறிஸ் டிவோல்ஃப் மைஸ்பேஸை ஆரம்பிச்சப்போ அது ஒரு புரட்சியா இருந்துச்சு. குறிப்பா மியூசிக் டைரக்டர்ஸ், பாடகர்கள், அப்புறம் இளைஞர்கள் மத்தியில இது செம்ம ஃபேமஸ். உங்க ப்ரொஃபைலை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம், பிடிச்ச பாட்டை பேக்ரவுண்ட்ல ஓட விடலாம்னு அப்போ இருந்த வசதிகள் வேற எந்த வெப்சைட்லயும் இல்லை. 2005இல் நியூஸ் கார்ப்பரேஷன் நியூஸ் கார்பியான் இந்த நிறுவனத்தை $580 மில்லியன் வாங்கினாங்க. அப்போ எல்லாரும் நினைச்சது இனிமே மைஸ்பேஸை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு தான். ஆனா பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சது. பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ண நியூஸ் கார்ப்பரேஷன் வெப்சைட் முழுக்க விளம்பரங்களை திணிச்சாங்க. ஒரு கட்டத்துல வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சது. அதே சமயம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த மார்க் ஜுக்கர்பெர்க் ரொம்ப சிம்பிளான கிளீனான ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்தாரு. அதுதான் ஃபேஸ்புக். மைஸ்பேஸில் யார் வேணாலும் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் ஃபேஸ்புக்கில் உங்கள் உண்மையான பேர், உண்மையான முகம் இருக்கணும்னு மார்க் சொன்னார். இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. 2005இல் மார்க் ஜுக்கர்பெர்க் மைஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்ட தன்னோட ஃபேஸ்புக்கை $75 மில்லியன் விற்க வர்றதா சொன்னார். ஆனால் மைஸ்பேஸ் ஓனர்ஸ் அந்த தொகையை ரொம்ப அதிகம்னு சொல்லி மார்க்கை நிராகரிச்சாங்க. அதுதான் அவங்க செஞ்ச வரலாற்று பிழை. தொழில்நுட்பம் வளர வளர மைஸ்பேஸ் தன்னை மாத்திக்கவே இல்லை. புது புது வசதிகளை கொண்டு வர்றதில்ல ஃபேஸ்புக் வேகமா இருந்துச்சு. 2008இல் ஃபேஸ்புக் பயனர்களின் எண்ணிக்கை மைஸ்பேஸை முந்தியது. விளம்பரங்கள், ஸ்பேம் மெசேஜ்கள், சுவாரஸ்யம் இல்லாத அப்டேட்ஸ்னு மைஸ்பேஸ் மெல்ல மெல்ல மக்கள் மனசுல இருந்து மறைஞ்சது. கடைசியா 2011இல் $580 மில்லியன் வாங்கப்பட்ட மைஸ்பேஸ் வெறும் $35 மில்லியன் விற்கப்பட்டது. ஒரு சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்தது. நண்பர்களே, மைஸ்பேஸின் கதை நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கலன்னா இந்த காலம் உங்களை ஓரங்கட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த நிறுவனத்தோட கதையை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பிசினஸ் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.